வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மக்களே 190% பேர் தான் அன்றாட பார்த்துட்டு இருக்கிற வேலையிலிருந்து மாற்றா ஒரு தொழிலை தொடங்கி பொருளாதார ரீதியான நல்ல அந்தஸ்தை அடையணும்ன்ற எண்ணம் ஒவ்வொருத்தர் நெஞ்சிலையும் எழும்பிட்டு தானே இருக்கு. பட் கேள்வி என்னன்னா, நம்மள எத்தனை பேர் அந்த எண்ணத்தை நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்துறோம்ன்றது தான். இப்போ பிஸ்னஸ் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம யூனிக்கா இருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அட் த சேம் டைம் இந்த காலகட்டத்துக்கு இந்த பிஸ்னஸ் உகந்ததான்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து செயல்படுத்தும் போது தான் நம்ம வெற்றியை நோக்கி போக முடியும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு சுத்தமா தெரியாத புரியாத எந்த ஒரு பிசினஸ்லயும் ஈடுபடாதீங்க. ஒரு தொழில் உங்களுக்கு லாங் ரன்னுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா நீங்க அந்த தொழில ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தொழிலை பத்தி A to Z கவர் பண்றது மூலயமா நீங்க டெக்னிக்கலாவும் தொழில் ரீதியாகவும் ஸ்பெஷலைஸ்டா இருக்க முடியும். கூடவே இது எக்கோ ஃப்ரெண்ட்லி பிசினஸ்ன்றதுனால உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவுல 35% வரை தொகை உங்களுக்கு சப்சிடி மானியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கண்டினியூட்டி புரியும். நீங்கள் நம்ம சேனல் பேஜுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ப்ரைவேட் ஜாப் வேகன்சிஸ் பற்றின அப்டேட்ஸ்க்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் அப்படின்னா என்ன, அதனோட தேவைகள் பற்றியும், மேனுஃபேக்சரிங் உற்பத்தி முறைகள், உற்பத்திக்கு தேவையான மிஷின்கள், மூலப்பொருட்கள், வேலையாட்கள், இடம், அதுக்கு ஆகக்கூடிய முதலீடுன்னு கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளையாஷ் பிரிக்ஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இந்த ஃப்ளையாஷ் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலை மூலப்பொருளாக வச்சு தொழிலை தொடங்குறது மூலயமா பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவில் 35% வரை நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் PMEGP பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம் மூலயமா சப்சிடி, அதாவது நம்ம வாங்கின பிஸ்னஸ் லோனை தள்ளுபடி பண்ணுறாங்க. அதை பற்றி இந்த வீடியோட எண்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். கமிங் டு த பாயிண்ட், ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற செங்கல் கற்களுக்கு மாற்றாக பயன்படுத்திட்டு இருக்கோம். சராசரி செங்கல் கற்களை பொறுத்த வரைக்கும் செம்மண்ணை எடுத்து அதை நிறைய ப்ராசஸிங் அண்ட் ஹீட்டிங்க்கு உட்பொருத்தி தயாரிக்கிறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் முறையில் நம்ம செம்மண்ணை மூலப்பொருளாக பயன்படுத்தும் பொழுது மண் வளம் பாதிக்கப்படுது. அதுபோல் அதை ஹீட் பண்ணுறதுக்கு நிறைய மரம் மற்றும் எரிபொருள் தேவைப்படுறதுனால நிறைய பொல்யூஷன் ரிலேட்டட் இஷ்யூஸும் இருக்கு. ஆனா இந்த ஃப்ளையாஷ் பிரிக்ஸை பொறுத்தவரை முக்கியமான மூலப்பொருளான ஃப்ளையாஷ் நமக்கு தெர்மல் பவர் பிளான்ட்டுகள்ல எங்கெல்லாம் கோல் லிக்னைடுகளை எரிபொருளா பயன்படுத்துறாங்களோ அதோட மீதமான சாம்பலை தான் நம்ம ஃப்ளையாஷ்னு சொல்றோம். இந்த பிரிக்ஸ்ல ஃப்ளையாஷ் 60-80%, எம் சாண்ட் 20-25%, ஜிப்சம் மற்றும் லைம் 8-10%, போதுமான அளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காம்பாக்ட் ப்ரெஷர் கொடுத்து மோல்ட் பண்றது மூலயமா நமக்கு ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் கிடைக்குது. இப்படி ஒரு ஹெவி இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜை நம்ம ரீசைக்கிள் பண்றது மூலயமா இந்த பிரிக் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் கேட்டகரிக்குள்ள அடங்குது. அடுத்து ஃப்ளையாஷ் பிரிக்ஸ்களை கட்டிடத்துக்கு பயன்படுத்தலாமா? ஃப்ளையாஷ் பிரிக்ஸையும் சாதாரண செங்கல் கற்களையும் நீங்கள் லேபில் கொடுத்து கம்ப்ரெஷன் டெஸ்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலான லோடு தான் தாங்கும். சில நேரங்களில் சிமெண்ட் கலக்கிறதுனால ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் செங்கலை தாண்டியும் அதிக லோடுகளை தாங்கும். அதாவது செங்கல் 7 Nm² அழுத்தத்தையும் ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் 7-14 Nm² வரை அழுத்தத்தை தாங்கும். ஃப்ளையாஷ் பிரிக்ஸோட வாட்டர் அப்சர்ப்ஷன், நீர் உறிஞ்சும் தன்மை செங்கல் கற்களை விட கம்மி. ஆக இந்த கல் பேஸ்மெண்ட் ஒர்க்ஸுக்கு ரொம்பவே ஏற்றதாகவும் பூமியில இருந்து நிலத்தடி நீர் மட்டம் ஏறும்பொழுது கட்டிடத்துக்கு வெளிப்புற இருக்க ஈரத்தை கண்டிப்பாக உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. இந்த ஃப்ளையாஷ் பிரிக்ஸை நீங்கள் 9 inches 4.5 inches எல்லா வகை சுவர்களையும் பயன்படுத்தலாம். இதை வெறும் காலம் பீம்கள் உள்ள ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ்களில் மட்டும் பயன்படுத்தாம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் பயன்படுத்தலாம். சராசரி பிரிக்ஸுகளை விட இந்த ஃப்ளையாஷ் பிரிக்ஸுகள் ஃபேக்டரி மேடுன்றதுனால பெர்ஃபெக்ட் சைஸுகள்லையும் ஷேப்புகள்லையும் இருக்கும். இவ்வளவுதான் மக்களே ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் பற்றின பேசிக்ஸ். இப்போ இந்த கல்லை உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, அதுக்கு ஆகக்கூடிய ஆரம்ப கால செலவையும் பார்ப்போம். முதலாவதா இடம். ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் யூனிட் அமைக்கிறதுக்கு ரெண்டல் அல்லது லீஸுக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கிரவுண்ட், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட் இடம் கண்டிப்பாக தேவை. அது ஓப்பன் பிளேஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை இப்படி இண்டஸ்ட்ரியல் ட்ரெஸ் போட்ட இடமா கிடைச்சிட்டா இன்னும் சூப்பர். சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டரில் போயிடாம கஸ்டமர் மற்றும் ரா மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உகந்த மாதிரியும் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். முடிஞ்சவரை மழைக்காலங்களில் தண்ணி தங்காத இடமா பார்த்து சூஸ் பண்ணுங்க. மாசத்துக்கு 15,000 - 20,000 வாடகை செலவை அடைக்கிறணும். அடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டான பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் மிஷின். இதுல 3 வகை இருக்கு: ஃபுல்லி ஆட்டோமேட்டட், செமி ஆட்டோமேட்டட், மேனுவலி ஆப்ரேட்டட் அண்ட் வைப்ரேட்டர்னு. இதனோட செயல்திறன்களை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷினை பொறுத்தவரை ரொம்பவே அட்வான்ஸான மிஷின். ஆக இதுக்கு வேலையாட்களோட எண்ணிக்கையும் தேவையும் குறைஞ்சிடுது. இந்த மிஷின் 3 பிரிவுகளாக இயங்குது. இந்த சர்க்குலர் ட்ரம் ஷேப்ல இருக்கக்கூடியது தான் மிக்சர் ட்ரே. இதில் நம்ம பிரிக்ஸுக்கான ரா மெட்டீரியல்களை தேவையான ரேஷியோவில் போடும்பொழுது ஃபுல் மிக்ஸ் ஆன பிறகு அந்த கலவை மிக்சர் அடியில் இருக்கக்கூடிய இந்த கன்வேயர் பெல்ட் மூலயமா இந்த மோல்டு கம்ப்ரஸர் யூனிட்டுக்கு வந்து சேருது. அளவுக்கு ஏற்ப மோல்டில் நிரப்பப்பட்ட கலவை ஆட்டோமேட்டிக் சென்சார் மூலயமா போதுமான வைப்ரேஷனும் அழுத்தமும் கொடுக்கப்பட்டு இப்படி பெர்ஃபெக்ட் பிரிக் வடிவத்தில் வெளியேற்றப்படுது.
இந்த ஃப்ரெஷ் பிரிக்ஸை 24 48 மணி நேரம் வரை காய வச்சு 14 21 நாள் வரை வாட்டர் கியூரிங் பண்ண பிறகு விற்பனைக்கு ரெடி ஆயிடும் இந்த ஃப்ளையாஷ் பிரிக்ஸ்கள். இந்த மிஷின்கள் விலைக்கு ஏற்ப 100 பிரிக்ஸ் பெர் ஹவர்ல இருந்து 3000 பிரிக்ஸ் பெர் ஹவர் வரைக்கும் உற்பத்தி கொடுக்கக்கூடிய வகைகள்ல மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. விலையை பொறுத்தவரை 8 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரை இருக்கு. அடுத்து செமி ஆட்டோமேட்டட் மிஷின். இதுல நம்ம மேனுவலா தனிப்பட்ட இந்த மாதிரி ஒரு மிக்சர் பயன்படுத்தியும் வீல் பேரல் மூலயமா கலவையை கொண்டு வந்து மோல்டுகள்ல நிரப்பி பிரிக்ஸ்கள் தயாரிக்கப்படுது. மார்க்கெட்ல இந்த மிஷின்கள் 1.5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரை கிடைக்குது. அடுத்தது சீப் அண்ட் பெஸ்ட் மற்றும் முதலீடு கம்மியான மிஷின் தான் இந்த மேனுவலி ஆப்ரேட்டட் வைப்ரேட்டிங் ஹைட்ராலிக் மிஷின். இந்த மிஷினை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு 5 6 வேலையாட்கள் வரை செலவாகும். இதுல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2500 பிரிக்ஸ் வரை மேனுஃபேக்சரிங் செய்ய முடியும். இதனோட விலை மார்க்கெட்ல 40,000 1,20,000 வரை கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ முதலீடுக்கு ஆகக்கூடிய செலவு கணக்கை பார்ப்போம். இடத்துக்கு ஆகக்கூடிய முதல் 1 மாச வாடகையை முதலீட்டிலேயே சேர்த்துருவோம். 1 மாச வாடகை தொகை 20,000. இங்க நம்ம பயன்படுத்த போற மிஷின் செமி ஆட்டோமேட்டட் டைப். இதனோட விலை 2 லட்சத்துக்குள்ளேயே ஒரு நல்ல மிஷின் கிடைக்குது. இந்த மிஷினோட சப்ளை அண்ட் டீலர் கான்டாக்ட் டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலா 50,000 கல்ல தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ளையாஷ், எம்சாண்ட், லைம், ஜிப்சம், மாட்ரா, ஓபிசி சிமெண்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் ஆகக்கூடிய செலவா 1,50,000 ரூபாயும் இந்த முதலீட்டிலேயே சேர்த்துருவோம். 1 மாசம் லேபர் சம்பளமா 40,000 ரூபாயும், மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுக்கு 20,000 ரூபாயும், அடுத்து முக்கியமான வாட்டர் டேங்க், மிக்சர் மிஷின், வீல் பேரல் வாங்குறதுக்கு ஒரு 50,000 ரூபாயும், எலக்ட்ரிக்கல் லைன்ஸ், பிளம்பிங் லைன்ஸ்னு இதர சின்ன சின்ன செலவுகள்னு ஒரு 20,000 ரூபாய் ஒதுக்கும் போது ஒட்டுமொத்தமா ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தயார் பண்றதுக்கும் 50,000 கல் சப்ளைக்கு தயார் நிலையில இருக்கிறதுக்கும் ஆகக்கூடிய ஒட்டுமொத்த செலவு 5 லட்சம் ரூபாய் குள்ளையே முடிச்சிட முடியும். ரேட் அனாலிசிஸையும் கரண்ட் மார்க்கெட் வேல்யூயும் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் ஃப்ளையாஷ் பிரிக் மார்க்கெட்ல 6.5 ரூபாய்க்கும் அண்ட் நம்ம போட்ட கணக்குப்படி மேனுஃபேக்சரிங்க்கு 3.5 ரூபாயும் செலவாகுது. இன்னும் சரியா திட்டம் போட்டு வேலை செய்யும் பொழுது கல்லுக்கு நம்மளால தாராளமா 3 ரூபாய் லாபம் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம கையில இருக்கக்கூடிய 50,000 கல்ல விற்கிறது மூலயமா வரக்கூடிய தொகையை வச்சு ரொட்டேஷன் பண்ணி வரக்கூடிய நாட்கள்ல பிசினஸ் மூவ் பண்ணி கொண்டு போறதுல தான் உங்க சாமர்த்தியம் இருக்கு. இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல போனஸா நீங்க ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் மட்டும் பயன்படுத்தாம சாலிட் பிளாக்ஸ், ஹாலோ பிளாக்ஸ், பேவர் பிளாக்ஸ், இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ்னு ஒரே மிஷின்ல வெவ்வேறு மோல்டையும் ரா மெட்டீரியல்களையும் பயன்படுத்தி வெவ்வேறு டைப் ஆஃப் பிளாக்ஸ்களையும் தயாரிக்க முடியும். இன்னும் காங்கிரீட், ப்ரீகாஸ்ட் ரிங், உரை கிணறு, ப்ரீகாஸ்ட் ஃபென்சிங் போஸ்ட், கிளே டைல்ஸ்னு உங்க பிசினஸை வேற லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இந்த துறைன்னு இல்லைங்க, வேற எந்த துறையா இருந்தாலும் உங்க வளர்ச்சி உங்க தொழில் முறையையும் வியாபார யுக்தியையும் பொறுத்து தான் உங்க மாத வருமானம் 50,000 இல்ல 10 லட்சமானு நிர்ணயிக்கப்படுது. இறுதியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான 5 லட்சத்துக்கான வழியை பார்ப்போம். நீங்க கண்டிப்பா 10-20% வரை உங்க கையில இருந்து தான் போட்டாகணும். மீதம் 80-90% தொகை கம்மின்றதுனால பிசினஸ் லோன் தாராளமா கிடைக்கும். அடுத்து உங்க ப்ராஜெக்டை பத்தி ஒரு டீடைல் ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட்டையும் லோக்கல் ஃபீல்டு சர்வே டேட்டாவையும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்ட்டையும் பேங்க்ல சப்மிட் பண்றது மட்டும் இல்லாம PM மோடி அவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், சிறு தொழில்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் ஓரியன்டட் பிசினஸ்களை தொடங்குறதுக்கு ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல 35% வரை PMEGPன்ற ஸ்கீம் மூலயமா நம்ம வாங்குற தொழில் கடன்களை தள்ளுபடி பண்றாங்க. அதாவது நம்ம வாங்கக்கூடிய 5 லட்சம் ரூபாய் கடன்ல 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க திருப்பி கட்ட வேண்டாம், அதை கவர்மெண்டே தள்ளுபடி பண்ணிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்புறேன். அடுத்து இன்னொரு ஆசமான வீடியோல பார்க்குறேன். Until then, this is Kishore signing off.